everyone, welcome to Mom's Secret. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஒரு vlog தான். இந்த vlogல நான் என்ன ஷேர் பண்ண போறேன்னா ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு கூட நான் ஷேர் பண்றேன். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இது நடுவுல வந்து ஒரு ஃபன்னான கேமும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க ஃப்ரீயா இருக்கிற டைம்ல உங்க வீட்ல நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபஸ்ட்டு ரைஸ் வந்து நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் ஆன் பண்ணி விட்டுட்டேன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்த்தீங்கன்னா மாங்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார், அது கூடவே அவரைக்காய் பொரியல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான் இருக்கேன். ஸோ சாம்பாருக்காக நான் 1 கப் தால் வந்து ஃபஸ்ட்டே ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஸ்டர்ட் சீட்ஸ், கடுகு சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சோண்டு உளுந்து, அதுக்கப்புறம் சீரகம் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஒரு வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு 5லேருந்து 6 சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு தக்காளி வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட மிளகாத்தூள் தனியாத்தூள் கலந்த பவுடர் இருக்குது, அது ஒரு 2 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் பருப்பில் வந்து உப்பு சேர்க்காதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் போட போகிறேன்னா மாங்காய், முருங்கைக்காய், கேரட் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லீமா பீன், மொச்சப்பயிறு இருக்குது, அதையும் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பீன்ஸ் இருந்தால் பீன்ஸ் சேர்த்துக்கோங்க, ரேடிஷ் முள்ளங்கி இருந்தால் முள்ளங்கி சேர்த்துக்கோங்க. ஸோ இது கூடவே பார்த்திங்கன்னா நான் கத்திரிக்காயும் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா குக் ஆகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நான் குக் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் அவரைக்காய் பொரியல் பண்ண போகிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து கொஞ்சோண்டு கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வந்து நான் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன். ஸோ க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும் போது. இது கூடவே ஒரு வெங்காயமும் சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அவரைக்காய் வந்து நல்லா ஒரு கப் அளவுக்கு நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து ஒரே ஒரு டீஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்து க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். ஸோ இது குக் ஆகிட்டுருக்க டைமில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜியாவுக்கு வந்து குளிக்க வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு ஆயில் மசாஜ் மட்டும் கொடுத்துட்டு குளிக்க வச்சிடலாம். ஸோ வாரத்துக்கு ஒரு 2 வாட்டி மட்டும் தான் நான் ஆயில் மசாஜ் பண்ணுவேன். சும்மா லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு உடனே வந்து குளிக்க வச்சுருவேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்காது. இப்போ இங்கே வின்டர் டைம்ன்றனால பார்த்திங்கன்னா ஸ்கின்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்கும் பசங்களுக்கு. ஸோ அதனால் குளிக்க வச்ச உடனே வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஜியாவுக்கும் வந்து லன்ச் ஃபீட் பண்ணிவிட்டு அவளை தூங்க வச்சாச்சு. ஸோ அவளோட லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்லி, கேரட், தால், ரைஸ் எல்லாமே வந்து குக் பண்ணி அவளுக்கு ஃபீட் பண்ணேன். ஸோ சாம்பாரில் போட்டிருந்த எல்லா வெஜிடபிள்ஸும் இப்போ குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ புளி பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சப்பழம் சைஸில் கொஞ்சோன்னு எடுத்து ஊற வச்சு நான் கரைச்சி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருந்த தாலியும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. ஸோ கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சோன்னு சேர்த்துக்கோங்க. ஸோ கடைசியாக நான் வந்து ஒரு கை அளவு கொத்தமல்லி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா பாயில் ஆகட்டும். நம்ம சாம்பார் ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு இது வந்து இப்போ இது வந்து 1 லைன் தான் சேர்க்கணும், 200 ஆக்கணும். நீ எப்படி கேட்குறேன்னு எனக்கு புரியல. 1 லைன் தான் கேட்கணும்னா புரியல.
200 அப்படி ஆக்கணும். இது பார்க்குறது 200 மாதிரி இருக்கணும். அப்படி 200. ஆனால் ஒரே ஒரு லைன் தான் சேர்க்கணும். இந்த மாதிரி ஏதாவது இந்த மேத்தமெட்டிக்ஸ் புக்கில் எக்ஸாம்பிள் இருக்குமா அந்த மாதிரி கேட்கலடா. நீ எனக்கு எந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்போ எப்படி கேட்குற எனக்கு புரியலடா. இது எப்படி சொல்லுறதுன்னு புரியல. ஒரே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி ஒரு கோடி எழுத்தா இது 200 ஆயிடும். 200. கேள்வியே புரிஞ்சிருக்கு. நான் ஒரே ஒரு கோடு போடணும், இது 200 மாறணும் பார்க்கும்போது. என்னங்க ரொம்ப நேரம் யோசிக்கிறீங்க? ஏங்க சின்ன டாடி சூப்பர் டாடி. கரெக்டா? யா 200. எனக்கு கேள்வி புரியறது லேட் ஆயிடுச்சு. அதான் கேட்டேன், ஒரு கோடு போட்டால் 200 ஆகணுமா அப்படி கேட்டேன். நெக்ஸ்ட்டு அவரைக்காய் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 வாட்டி டாஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ நம்ம அவரைக்காய் ரெடி ஆகிடும். ஆக்சுவலாக இன்றைக்கி கொஞ்சம் நான் டிஃப்ரெண்ட்டாக செய்யணுன்ட்டு இருந்தேன். என்னென்னா கருப்பு கொண்டக்கடலை வந்து வேக வச்சுருந்தேன், அதை சேர்த்து பண்ணலான்ட்டு இருந்தேன். பட் டைம் இல்லாதனால நான் தேங்காய் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஜியாமா 5 ஆட் பண்ணால் 10 வரணும். 5 ஆட் பண்ணால் 10 வரணும். ஆட் 5 உங்களுக்கு 10 வரணும். நிச்சயமாங்க ஜியா. I have a good idea, Ma. If someone gets the wrong answer, we pop Daddy. ஓகே எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு. நீங்க வந்து 5 லைன்ஸ் போடணும், 10 வரணும் அப்படி சொல்ல வரீங்க. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். 5 கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 10 வரும். இப்போ நீ வந்து ஏற்கனவே 4 ஆட் பண்ணிருக்க. ஓகேவா? நான் 5 ஆட் பண்றேன். 1 2 3 4 5. இப்படியா? கடைசியாக வந்து நான் எக் ஃப்ரை பண்ண போகிறேன். 3 முட்டை வந்து ஆல்ரெடி நான் பாயில் பண்ணி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் நான் கபாப் மசாலா சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட கபாப் மசாலா இல்லைன்னா சில்லி பவுடர் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சோன்னு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கடைசியாக கொஞ்சோன்னு வந்து பார்த்திங்கன்னா நான் கொத்தமல்லி சேர்த்தேன். உங்ககிட்ட கருவேப்பிலை இருந்துச்சுன்னா கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க, நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டையை வந்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ஸோ மசாலாவில் நல்லா 2 சைடும் வந்து ஃப்ரை ஆகணும். ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு 2 மினிட்ஸும் பேக்கில் ஒரு 2 மினிட்ஸும் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். ஒரு சிம்பிளான லன்ச் மெனு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கடைசியாக ஒரு கேம் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், அது உங்களுக்காக. நீங்கள் இந்த கேமை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ஆன்சர் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஒரு 4 டாட்ஸ் போட்டிருக்கேன். இதை வந்து 3 லைன்ஸில் நீங்கள் 3 லைன்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்.
ஸோ இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள், என்னோடய ஸ்டோரியில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned. Thank you for watching.